இந்த தொப்பூர் கணவாய் தர்மபுரி சேலம் நெடுஞ்சாலையில இருக்கு. இந்த ரோட்ல என்னதான் இருக்கு? அமானுஷமா இல்ல ஓட்டுநர்களின் அலட்சியமா? இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கெல்லாம் காரணம் அந்த ரோட்ல உழவக்கூடிய ஆத்மா தான் அந்த ஊருடைய மக்கள் நம்புறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ரோட்டினுடைய அமைப்பும் அந்த ஆக்சிடென்ட்ஸுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா தான் இருந்துட்டு இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி நிறைய பேரு இந்த இடத்துல இன்னும் பேய்கள் உலாவறத நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா மூட நம்பிக்கைகளை தாண்டி கொஞ்சம் சயின்டிபிக்கா யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல நிறைய சேலம் போற வழியில தான் நடக்குது. ஏன் அப்படின்னா அந்த பாதை கொஞ்சம் இறக்கமா இருக்கும், அதே சமயம் வளைவும் பெருசா இருக்கிறதுனால தான் இங்க விபத்துக்கள் நிறையவே நடக்குது. அது மட்டும் இல்லாம வாகன ஓட்டிகள் பண்ற ஒரு காமனான தவறு என்னன்னா, இந்த மாதிரி சரிவான பாதைகள்ல வண்டியை நியூட்ரல்ல ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது பிரேக் செயலிழந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா தாங்க இருக்கு.